உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சென்னை அயனாவரம் ஜாயிண்ட் ஆபீஸ் பகுதியில் வில்லிவாக்கம் தொகுதி தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா தலைமையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சார கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் பேசிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த குடியிருப்பில் இருந்து கூட்டத்திற்கு நடுவே மது பாட்டில்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பாட்டில் கண்ணாடி பட்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட கலைவாணி என்ற தவேக பெண் ஒருவர் காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்தனர். ஆத்திரமடைந்த கொளத்தூர் தொகுதி தவேக வேட்பாளர் VS பாபு இதுகுறித்து மேடையில் பேசிய போது, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க ரோட்டுக்கு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று எச்சரிக்கும் வகையில் தனக்கே உரிய பாணியில் பேசினார். எதிர்க்க முடியாததுனால கண்ணாடி மேல இருந்து அடிக்கிறீங்களே, என் சகோதரி தேவி கூப்பிட்டதில்ல, சாமாத்தின் தான் வாங்க, நாங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிடுறோம், நானும் சகோதரர் ஆதவ் அர்ஜுனாவும் உட்காந்துக்கிறோம், நீங்க உங்க வெள்ளிவாக்கமே வாங்க, நாங்க 2 பேர் உட்காந்துக்கிறோம், உங்களால முடிஞ்சா பாருங்க. இன்னைக்கு இரவு புறாபம் நாங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துக்கிறோங்க. வெள்ளிவாக்க தொகுதியில எந்த கட்சியில எந்த சீமா இருக்கிறீங்களோ வாங்க. ஆனா நாங்க இறங்கினா தாங்க மாட்டீங்க, தாங்கவே மாட்டீங்க. அவர் சொல்றாரு, பொறுமையா பேசுன்றாரு. எவ்வளவுதான் பொறுமை, நீ பொறுமையின் இல்லை. நான் பொங்கி தவிக்கின்றவன். இந்த சம்பவம் காரணமாக கோபமடைந்த வில்லிவாக்கம் தொகுதி தவேக வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனா, காவல்துறையினர் உடனடியாக கூட்டத்தில் மது பாட்டில் வீசிய நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் இங்கிருந்து யாரும் நகர மாட்டோம் என்றும் பேசியதால் மேலும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமிங் சோடா பாட்டில் கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர் அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார், நிப்பாட்டுங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க, நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். மேலும் எங்களிடம் CCTV கேமரா ஆதாரம் உள்ளது. காவல்துறை டெலீட் செய்யும் முன்பே அதை தூக்கிட்டோம். போலீஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் போதையில விளையாண்டாங்க, அப்போது பாட்டில் உடைஞ்சு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க என ஆதவ் அர்ஜுனா மேடையில் பேசினார். ஒரு குவார்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்போம். நாங்க ப்ரூஃப் எல்லாம் பேச மாட்டோம். காவல்துறைக்கு CCTV கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலிட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். இங்க இருக்கு, போய் சொல்லுவாங்கல்ல, என்னத்தமா சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்
அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் அடிச்சிருப்பாரு, இங்க இருக்கிற ஆபீசருக்கு அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு க ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். உங்ககிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்ககிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலினை வெள்ளிவாக்கத்துல நிக்க வச்சு உங்களுக்கு தில்லு இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒண்ணும் தெரியாது. இதனையடுத்து மது பாட்டில் வீசிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு தனியார் தங்கும் விடுதியில் சோதனை நடத்தி 2 பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது அவர்கள் முகம் மறைக்கப்பட்டிருந்ததால் அங்கிருந்த தாவேக்கவினர் முகத்தை காட்டுங்கள் என கூச்சலிட்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கைதானவர்கள் மதுரவாயல் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வரும் 19 வயது இளைஞர் ரித்திக் மற்றும் அயனவரம் வாட்டர் டேங்க் பகுதியில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் வேலை பார்த்து வரும் 53 வயதான உதயசூரியன் என்ற அப்புக்குட்டி என்பது தெரிய வந்தது. இருவரும் தனியார் விடுதியில் தங்கியிருந்த நிலையில் மது போதையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் ஒருவரை ஒருவர் மது பாட்டில்களால் தாக்கிக் கொண்ட போது தவறுதலாக மது பாட்டில் பொதுக்கூட்டத்தில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் இருவரும் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல என காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இருவரையும் அய்யனாவரம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரம் மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்ட தாவேக ஆதரவாளர் வீடு திரும்பினார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.